மச்சான், நீ வீட்டுக்கு வந்தப்போ எங்க அம்மா கூட சேரவே கூடாதுன்னு செருப்பால் அடிக்காத குறையா சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அது உன் கால விழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்க மச்சான். அதுதான் மனசுக்கு ஃபீலிங்கா இருக்குடா. இதுக்கெல்லாம் கோச்சிட்டா எப்படா? ஏன்டா உனக்கு சூடு சொன்னே இல்லையாடா? அப்படி இல்ல, எங்க அம்மா உன்னை பத்தி இதோட படு கேவலமா திட்டினாங்க. இது எவ்வளவு பரவாயில்ல. ஏன்டா இந்த அம்மா எல்லாம் இப்படி இருக்காங்க? இந்த ஹமாம் சோப்ல வர மாதிரி நல்ல அம்மாக்களே கிடையாதுடா. உன்னையும் என்னையும் மாதிரி பிள்ளைங்களை பத்திட்டு வேற எப்படி இருப்பாங்க? ஓ ஆமா, இந்த சார்ஜரு இவன் பிகாம் முடிச்சிட்டாங்கா. இப்போ ஏதோ எம்பிஏ தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருந்தான். நான் இங்க இல்ல. ஆமாங்கா, வெளிய போயிட்டேன்னு சொல்லிடு. ஓ அப்படியா? இங்க இல்ல. சரி, நான் இங்க இல்லமா. அதோ இருங்க, அதோ பக்கத்துல தான் இருக்காருங்க, கொடுக்குறேன். இந்தடா இந்தடா ஏன் ஷேர் 500 ரூபா. இந்த ஏன் சார், நீ வேலைக்கும் போறதில்ல, உங்க வீட்லயும் கொடுக்க மாட்டாங்க, அப்ப எப்பரா ரெடி பண்ணுவ நீ? அதில் நான் சக்கரவர்த்தியடா. மச்சான், ஹோட்டல் வந்தேன், என் ஜிபே ஒர்க் ஆகல. ஸ்கேனர் அனுப்புறேன், அதுக்கு மட்டும் ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு விடுறியா? நான் அப்புறம் அனுப்புறேன். டேய் 500 ரூபா வேணும்டா, 50 ரூபா கேக்குற? 500 ரூபா மொத்தமா கேட்டா தர மாட்டாங்கடா. 50 ரூபா தான் கேட்கணும். உங்களுக்கு தெரியாது, கம்முனுங்க. ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, ஒரு 50 ரூபா அனுப்பு மச்சான். பெட்ரோல் இல்லாம வண்டி நிக்குது மச்சான். ஒரு 50 ரூபா ஜிபே பண்றியா? 20 ரூபா தான் இருக்கா? சரி பரவாயில்ல, அனுப்பு. பரவாயில்லடா, உங்ககிட்ட 10 ரூபா இருந்தா கூட அனுப்பு. மெடிக்கல் ஷாப் வந்த மச்சான், 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நீ ஜிபே பண்றியா? நான் அப்புறமா அனுப்பிடுறேன் மச்சான். 200 கையில கேஷா இருக்குடா, அக்கௌண்ட்ல இப்போ அர்ஜென்ட்டா தேவைப்படுது. கொஞ்சம் அனுப்பியா? நான் நேரில் பார்க்கும்போது கூத்துறேன். டேய் எனக்கு எதிரா கால் பண்ற? ஓ சாரி. ஓகே மச்சான், என் ஷேரை உனக்கு ஜிபே பண்ணிட்டேன்டா. 5 நிமிஷத்துல அசால்ட்டா 500 ரூபா உசார் பண்ணிட்டான்டா. டேய் 400 ரூபா தான் அனுப்பியிருக்க மச்சான். ஒரு 10 ரூபா சேஞ்ச் இருக்கு. 10 ரூபாவா? இரு. 10 ரூபா இந்த பாக்கெட்ல வச்சனா, இந்த பாக்கெட்ல வச்சனா? இதில் தான் வச்சேன்னு நினைக்கிறேன். சரி. ஐயோ 500 ரூபா. வா, இந்த வீடு தான் சுபு சார். ஓ மை காட், அம்மா இல்லையனா? மா பயங்கர ஃபீவரா இருக்குமா, சுத்தமா முடியலமா. இன்னும் 2 தெரியுது. ஐடியா சுபு, இதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அம்மா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல்? ரசம் வைக்க போறேன். நான் சுட சுட சாம்பார் வைக்க போறேன். சுபு, ரைட் சைடுல இருக்கிறதா ஏலியன். சுடு. கன்ஃபார்மா சார்? ஓகே சார். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? சுபு, வீட்டுல ஒருத்தர் ஃபீவர்னாலுமே அன்னைக்கு எல்லாருக்கும் ரசம் சாதம் தான் சுபு அம்மா வைப்பாங்க. அட ஆமால, கரெக்ட் சார். சிம்பிள். போலாமா? எஸ் சார். நாளைக்கு போய் இந்த மிஷினும் முச்சிட்டா கரெக்டா இருக்கும். டேய் வாடா, நெட் சென்டர்ல போய் ஐசிடி விளையாடலாம். டேய் நான் இப்பதான்டா விளையாட்டு வந்தேன். டேய் எனக்கு தெரியாதடா, வந்து சொல்லி கூட. சரி வா போலாம். டேய் போலீஸ் ஓத்துறா சீட் சொல்றா. லீவ் மீ அலோன் போடுறா. லீவ் மீ அலோன். டேய் கார் வெடிக்க வைக்கிறதுக்கு சீட் சொல்றா. பிக் பேங். டேய் லைஃப் கம்மியா இருக்கா சீட் சொல்றா. ஆஸ்பிரைன். டேய் டூல்ஸ்க்கு ஏதாவது சீட் சொல்றா. நட்டல் டூல்ஸ். டேய் பெரிய பெரிய கன்னுக்குடா. ப்ரொஃபஷனல் டூல்ஸ். டேய் கார் பறக்கிறதுக்கு கம் ஃப்ளை வித் மீ. கிராவிட்டியை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது மேம். இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? தெரியாது மேம். நியூட்டனோட தேர்ட் லா என்ன? தெரியாது மேம். வாட்டரோட ஃபார்முலா என்ன? தெரியாது மேம். டேய் இன்னைக்கு ஆயுத பூஜைடா, டிவி பார்க்காம இன்னைக்காவது க்ளீன் பண்ணு போ. என்னடா இன்னும் எதுவும் சொல்லலையேன்னு பார்த்தேன். முதல்ல சேர்ல ஏறி ஃபேனை தொட. யவா முடியலடா சாமி. டேய் எல்லாத்துக்கும் பொட்டு வை. பா, ஒரு வழியா முடிஞ்சுது. இல்லக்கா, இனிமேதான்க்கா சாமி கும்பிடணும். அம்மா, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எல்லா வேலையுமே நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் லேட் ஆயிடுச்சு. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்ப நான் பண்ணதெல்லாம் அமுகு டுமுகு அமால் டுமால்
ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றதெல்லாம். டேய் மேட்ச் போடலாமா? வெளியே பேர் பிடி சார் மண்ட காலியாக தான் இருக்குது, அதில் போடுவோமா? டேய் சைலண்டா இருங்கடா ப்ளீஸ்டா, கிளாஸ் கவனிக்கணும்டா. இவன் வேற. சூர்யா 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 பிடி சார் பாயிண்ட்ல சீப் இருக்குடா. டேய் சைலண்டா இருங்கடா ப்ளீஸ்டா, கிளாஸ் கவனிக்கிறேன்டா நானு. ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க? தேர்ட் பெஞ்ச் சுப்ரமணி ஸ்டாண்ட் அப், கெட் அவுட். I'm the type of guy. ஹலோ அண்ணா, ஆட்டோ புக் பண்ணியிருந்தேண்ணா. எங்கே ட்ராப்பு? டி நகர்ண்ணா. டி நகரா? அமௌண்ட் எவ்வளோ காமிக்குது? 72 ரூபா காமிக்குது. சரி அப்படியே 30 ரூபா போட்டு 100 ரூபா கொடுங்க, வந்துடுறேன். இல்லைண்ணா சரி அப்போ கேன்சல் பண்ணுறேங்க. நான் கேன்சல் பண்ணால் காசு பிடிக்கிறாங்க, நீங்களே பண்ணுறேங்க. சார் ட்ராப் எங்க சார்? டி நகர்ண்ணா. இதோ 5 minutes வந்துடுறேன். வரீங்களா? எவ்வளோண்ணா ஆச்சு? 72 ரூபாப்பா. இந்தாங்கண்ணா. இருப்பா சேஞ்ச் தரேன். பரவாயில்லண்ணா, இருக்கட்டும்ண்ணா. சரிப்பா. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டால் கொடுக்க தோணாது, கேட்காதவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும். அப்பா நைட் அந்த வாண்டை எங்க படுக்க போறான்? உன் ரூம்ல தான் படுப்பான். என் ரூம்லயா? உச்சா போனான்னு வச்சுக்கோங்க, எனக்கு புது பெட் வாங்கி கொடுக்கணும். உச்சா போனா புது பெட் வாங்கணுமா? ஆமா, உச்சா நேரத்துல என்னெல்லாம் படுக்க முடியாது. நீங்க படுப்பீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த காலத்துல? அரிசி உச்சா போயிட்டாமா பெட்ல ஆட்டடிக்குது. என்ன பண்றது இப்பா? தல்ல அவ்வளவுதான், இப்ப பாரு. நாத்தமே அடிக்கலமா? பவுடர் போட்டுலாம் என்னால படுக்க முடியாதுப்பா. சரி இரு. இந்தா இதாண்டா வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட்டு, இதை யூஸ் பண்ணு, தண்ணியே கீழே இறங்காது. சம மேட்டரா இருக்கு இந்த. இது நான் சொன்னது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா இங்க தெரியல டேக் ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காத்துக்கு ரூட் இருக்கா, கடலுக்கு பூட்டு இருக்கா, வா மச்சான் வாழ்க்கையில விளையாடு. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடத்தான் நாம் பிறந்தோம், ஆனந்த பட்டறைக்கு வழி தேடு. மனமே அடங்கு, மறுநாள் தொடங்கு. ஏ வாடா நீ வாடா, நம் சந்தோஷம் கோலி சோடாரம். நாலு இன்னும் 3 தான். போடு மச்சான். வாடா சூப்பரா. டேய் சமடா. 30 கிலோ போடுமாப்ல. இப்படி தாண்டா ஓவர் வெயிட் போட்டு ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். பார்த்து சேஃபா போடுறா. ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன், ஜாலியா இருக்க போகுது. எதுல போற? ஃப்ளைட்ல. பாத்துடா, ஃப்ளைட்லாம் அடிக்கடி கிராஷ் ஆகுதான். நான் எங்கேயும் போவே இல்லடா. மச்சான் இதே பைக்கு ராஜேஷ் தான்டா ஓட்டினா. மெயின் ரோட்ல ஒரு லாரி மோதி அவன் செத்துட்டான்டா. இதே மாதிரி நீயும் செத்துட்டனா? நம்ம எல்லாம் இருக்காங்கயும் கண்டிப்பா அப்படி ஒருத்தன் இல்ல 2 பேர் இருப்பாங்க. என்ன மச்சான் இன்னைக்கு லவர்ஸ் டே, என்ன பிளானு? நமக்கு என்ன மச்சான் லவ்வர்ஸ் டே? நானும் உன்ன மாதிரி ஒரு மொட்டை பையன் தான். இவன் உண்மையிலே லவ் பண்ணுவான், ஆனா லவ் பண்ணாதமையே ஆக்டிங்க போடுவான். என்னடா இன்னைக்கு என்ன பிளானு? டேய் இன்னைக்கு லவர்ஸ் டேடா. நான் யாழ் கூட வெளியே போனோம், உன் கூட சேர்ந்து என்ன ஊரா சுத்த முடியும்? நானும் உன்ன மாதிரி மொட்டை பையனா? இவன் யாரையுமே லவ் பண்ணல, இருந்தாலும் லவ் பண்றமையே வெட்டி சீனை போட்டு திரிவான். மச்சான் இந்த சுந்தர் டீம் தோத்ததுல இருந்து ரீமேட்ச் கேட்டுக்கிட்டே இருக்கானுங்கடா. இன்னைக்கு நைட் டேஃப்ல போடுவோமா? போலாம்டா. டேய் லவ் பண்ற இவனே ஒத்துக்கிட்டான், நீ எதுக்குடா சும்மா சீனை போட்டுட்டு இருக்க? நைட்டு யாழ் கூட வெளியே போறேன்டா, நீங்க வேணா போய் விளாண்டுட்டு வாங்க. நம்ம எல்லாரும் கேங்லயும் கண்டிப்பா இப்படி ஒருத்தன் இருப்பான். மச்சான் இப்ப பாரு. டேய் எனக்கு salary கிரெடிட் ஆயிடுச்சுடா, நாளைக்கு ஃபுல்லா சுத்தலாம், எல்லாமே என் செலவு. ஐ சூப்பர்ரா, மாசம் மாசம் வை. ஐயோ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நாளைக்கு ஃபேமிலியோட ட்ரிப் போறேன்டா, பார்த்து போயிட்டு வாங்க, பாய்டா. டேய் பாத்தியாடா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு யார் கூடயோ வெளில போறான் போல. நம்ம கிட்ட எப்படி கதை விடுறான் பாரு. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேவா? டம்மி தான் போட்டுருக்கு. மச்சான் என் ஆளுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு gift பண்ணோம், ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொடுங்கடா. ரெடி பார். ஓல்டுடா. ரிங்கு வேற
சாக்லேட்ல இப்போ பொக்கேலாம் பண்றாங்களே அது கூடா. மொக்கடா. கலர் கலரா ரோஸ். புதுசா ஏதாச்சும் சொல்றா. புதுசாவா? டேய் நீ ஏதாச்சும் சொல்லண்டா. நானா ஏதாவது சொல்லுமே. பிரியாணி வாங்கி கொடு மச்சான். பிரியாணியா? இவன் டம்மி தான் போட்டிருக்க.